சரி, நமஸ்காரங்கய்யா. நம்ம நேத்தைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து, பஞ்சபூதங்கள பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது, நாம வெளியில பார்க்கக்கூடிய அ நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம் இது அல்ல பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம்ங்கிறது நமக்குள்ளாரே இருந்தது அது. அது எப்படின்னா, ந அழிவில்லாம இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஆகாசம் அப்படிங்கிற சிரசு முதல்ல உண்டாகுது, உச்சி. அந்த சிரசுங்கிறது உச்சியிலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு பேர் ஆகாசம். அந்த ஆகாசத்துலருந்து வாயு உற்பத்தி ஆகுது. அது புருவ மத்தியத்தில இருக்குது. அங்க தான் வாயு தான் ஜீவனா இருக்குது. அந்த ஜீவன்ல இருந்து அந்த ஜீவன்கிறதே அது ஒரு அக்னி தான் அது. அந்த அக்னியிலிருந்து பிரகாசம் உண்டாகுது. அது புருவ மத்தியத்துக்கு கீழ இருக்குது. அந்த புருவ மத்தியத்திலிருந்து அந்த அக்னியா இருக்கக்கூடிய பிரகாசத்திலிருந்து ஜலாம்சமா இருக்கக்கூடிய விஷ்ணு உண்டாகுறாரு. அது நீர்த்தன்மையோட வராரு. அதிலிருந்து தான் ஜடமா, அகங்காரமா இருக்கக்கூடிய பிரம்மா வராரு. இப்படி தான் வந்து 5 வகையான பூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. இந்த 5 வகையான பூதங்கள வச்சு தான் நாம வந்து ஒரு சிருஷ்டிய உண்டு பண்றோம். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அங்க சிருஷ்டிங்கிறது உண்டாகிறது இல்ல அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதனால தான் நாம இறந்து போயிட்டோம் அப்படின்னா 5 பூதமும் ஒண்ணா இல்லாம போயிருது. எதுவுமே இல்லாம போயிருது. ஏன்னா இந்த 5னுடைய கலவையா தான் நாம இருக்கிறோம். இதுல 3 பூதங்கள் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது. ஆகாசம், அப்புறம் வாயு, அப்புறம் அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி, அக்னியினுடைய பிரகாசம். இது 3 உள்ளுக்குள்ளார இருக்கிறது. வெளியில வந்து வியாபிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பூதங்கள். அது விஷ்ணுங்கிற மனசும், அகங்காரம்ங்கிற பிரம்மாவும். இந்த 2 பூதங்கள் தான் வெளி உலக தொடர்போடு இருக்கக்கூடியது. இந்த விஷயத்தை வந்து கவனித்து பார்த்துட்டு தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஞானிகள் வந்து வெளியில் பரவக்கூடிய இந்த மனசையும் அகங்காரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக தன்னை அறியறதுக்கான விஷயங்களில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்படி அறிஞ்சவங்க எழுதின தத்துவம் தான் இந்த பஞ்சபூதத்துக்கான கொள்கைகள். ஆனால் நாம் தன்னை அறியாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பஞ்சபூதங்கள் நினச்சிக்கிட்டு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் நாம் ஒரு புரிதலில் இருக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா, யாருமே தன்னை படிக்கவே இல்லை. யாரும் அந்த அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்யாபியாசத்தை யாருமே படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போன அந்த டாப்பிக்கை வந்து அவர் முடிச்சிருந்தார். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த வித்யாபியாசத்தை பற்றி தான். எப்படி ஞானிகள் வந்து இவ்வளோ தத்துவங்களை சரியாக கணிக்க முடிஞ்சது, எப்படி அவங்களால கிரகிக்க முடிஞ்சிச்சு, அது எப்படி உலகத்துக்கு அவங்க அதை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க படித்த அந்த படிப்பை நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த தப்பான அபிப்பிராயத்தினால உண்டாகக்கூடிய அந்த கொள்கைகளினுடைய மாறுபாடு நமக்குள்ளார இருந்திருக்காது. அப்போ அந்த வித்யாபியாசத்தை இது வரைக்கும் உலகத்தில் யாரும் படித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீடன் கேட்குறாரு, என்ன சாமி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இப்படி தப்பாக நீங்கள் சொல்கிறீங்களே, உலகத்தில் யாரும் படிக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எல்லாருமே படிச்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, உலகத்தில் அப்படி என்ன தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. நாங்கள் வந்து எழுத்துக்களை படிக்கிறோம். அனுபவஸ்தர் எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை படித்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிறார். அந்த எழுத்துங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, அது அக்ஷரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆ முதல் நம்ம தமிழ் எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, அது போக உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியும், அப்புறம் ஆயுத எழுத்துன்னு சொல்லி மொத்தம் 247 எழுத்துக்கள் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை மொழிகள் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை மொழிகளையும் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து உண்டாக்கி வச்சுருக்காங்க. ஆ அப்படின்னு சொன்னோன்னா, அதில் ஹிந்தியில் இதே ஆங்கிற வார்த்தைக்கு வேறொரு எழுத்து வடிவம் இருக்குது, மலையாளத்தில் வேறொரு எழுத்து வடிவம் இருக்குது, தெலுங்கில் வேறொரு எழுத்து வடிவம் இருக்குது, இங்கிலீஷில் அதுக்கு வேறொரு எழுத்து வடிவம் இருக்குது. அப்போ இந்த வடிவங்களினுடைய மாறுபாடுங்கிறது இங்கே இருக்க செய்யுது. அதை நாம் நிறையா படித்து வச்சுக்கிட்டு நம்ம லாங்குவேஜ் நிறையா கற்று வச்சுக்கிறோம். ஆனால் அந்த சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சப்தம் எங்கிருந்து உண்டாச்சு, அந்த சப்தத்தினுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம யாரும் படித்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்கிறது. ஏன்னா அக்ஷரம் அப்படின்னு சொல்லும் போது அது நாசம் இல்லாததுன்னு ஆகுது. அதனால தான் ஈஸ்வரனுடைய நிலைமையை பற்றி பேசும்போதே அவர் அக்ஷரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். ஷரம் அப்படின்னா அது நாசம் உள்ளது, அக்ஷரம் அப்படின்னா நாசம் இல்லாதது. அப்போது நாம் படிக்கிறது எல்லாமே நாசம் உள்ளதை படிக்கிறோமா, நாசம் இல்லாததை படிக்கிறோமான்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த 247 எழுத்துக்கள் சொன்னோம் இல்லைங்களா, இதைத்தான் நாம் தமிழ் மொழியில் நம்ம படித்து வச்சுருக்கிறோம். சாமி சொல்கிறாரு, இந்த 247 எழுத்தெல்லாம் ஒன்றும் அக்ஷரம் கிடையாது, ஒன்றும் அக்ஷரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எழுத்துக்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறார். இன்னொன்று, நீங்கள் சொன்னதெல்லாமே வந்து அகாரம், அதெல்லாமே சப்தத்தினுடைய வடிவங்கள் தான். அது
அப்போ அந்த அகாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் இல்லை. அது ஒரு எழுத்துக்களினுடைய கூட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டதானே தவிர அதெல்லாமே அக்ஷரம் கிடையாது. ஏன்னா அக்ஷரம்னு சொல்லும்போது அது நாசம் இல்லாததுன்னு ஆகுது. அந்த நமக்குள்ளார இருக்கக்கூடிய நாசம் இல்லாத வஸ்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிரம்மமா களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான். அது களங்கத்தோடு வரும்போது அது நாசமுள்ளதாக மாறிடுது. இப்போது அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய நிலைமை மட்டும்தான் நாசம் இல்லாததுன்னு ஆகுது. இப்போ நான் அப்படின்னு ஒரு சப்தத்தை நான் எழுப்பணும் அப்படின்னா, எனக்குள்ளார மனம் வெளியில் வரணும், அகங்காரம் அங்கே வேலை செய்யணும், புத்தியில் நான் பதிவு பண்ணி வச்சுருப்பேன். அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்கு அப்படின்னு ஒரு சப்தத்தை நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி, அதை படிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜை நான் வந்து ஒரு டேட்டாவை அங்கே பதிவு பண்ணி வச்சுருப்பேன் புத்தி மூலமாக. அப்போ அந்த அகங்காரங்கிறது அங்கே வந்தால் தான் அது புத்தியிலிருந்து எடுத்து இந்த வடிவத்தை பார்த்த உடனே இது அப்படிங்கிறது எனக்கு தெரிவிக்குது. அப்போது நான் ஒரு எழுத்தை பார்த்து ஆன்னு படிக்கணும்னா அங்கே மனம் வெளிப்பட்டுருக்கணும், அகங்காரம் வேலை செய்யணும், புத்தியில் அது ஸ்டோர் ஆகிருக்கணும். இத்தனை ப்ராசஸும் நான் முழிச்சிருந்தால் மட்டும்தான் நடக்கும். தூங்கி இருக்கும்போது அந்த எழுத்துக்களை என் முன்னாடி காமிச்சாலோ இல்லை அந்த எழுத்து பற்றின சப்தத்தை நான் கேட்டாலோ அது ஆதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மனம்ங்கிறது வெளிப்படுறது கிடையாது. அப்போது நம்மளுடைய மனம் வெளிப்படும் போது அது நமக்கு சரமாக இருக்குதா அசரமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நாசம் உள்ளதாக தான் இருக்குது. ஏன்னா வெளியில் வந்தாலே அங்கே நாசம் உள்ளது. ஏன்னா ஜீவசக்தியினுடைய விரயம்ங்கிறது அங்கே உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்படிங்கிறதுக்கான சொல்லுக்கு எத்தனை சப்தம் இருக்குது அப்படின்னா, அப்படின்னா அது ஒரே சப்தம் தான். அது எத்தனை மொழியில் நீங்கள் போய் ஆன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரே சப்தத்தினுடைய விஷயந்தான் இருக்கும். அந்த சப்தத்தினுடைய துணி ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வடிவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் மூலமாக ஒரு அடையாள குறியீடாக நம்ம வந்து நிறைய வச்சுருக்குறோம். ஹிந்தியில் ஒன்று, தமிழில் ஒன்று, தெலுங்கில் ஒன்று, கன்னடத்தில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்றுன்னு சொல்லி எக்கச்சக்கமான எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளையும் ஆங்கிறதுக்கு ஒவ்வொரு வடிவங்கள் தனித்தனியாக வச்சுருக்குறோம். அப்போது அப்படின்னு ஒரு சப்தத்தை நான் எழுப்பிட்டேன் அப்படின்னா அந்த வடிவத்தை உங்களால் பார்க்க முடியுமான்னு சாமி கேட்குறாரு. வடிவத்தை பார்க்க முடியாது, ஆனால் நான் எழுத்தால் அதை வரைய முடியும்னு சொல்லி சீடன் சொல்கிறாரு. நீ வரைஞ்சு காமிக்கிறது வந்து அடையாள குறியீடு, அது சப்தத்துக்கான வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். ஏன்னா சப்தத்துக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது, அது வடிவம் இல்லாதது. அது அக்னி ஸ்வரூபமாக வெளியில் வரக்கூடிய வாயு அது. அப்போ அந்த வாயுவுக்கு அங்கே வந்து ரூபமோ நாமமோ கிடையாது அப்படின்னு முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார். அதனால தான் ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் கிடையாது, ஆதி அந்தம் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த வாயுவுக்கும் ஆதி அந்தம் கிடையாது, நாம ரூபங்கள் கிடையாது. அதனால தான் அது எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் அது இருக்குது. அப்போது ஆங்கிற சப்தத்தில் அக்னியாக அது எரிஞ்சு வாயுவாக அது வெளியில் வருது. அதுக்கு தேகம்னு பேர். தகித்து கொண்டிருப்பது தான் தேகம். அப்போ அது தேகமாக இருக்கும்போது தான் அந்த சப்தம்ங்கிறது வருது. அப்போ எரிஞ்சு வெளியில் வரக்கூடியதுனால அது அக்னி ஸ்வரூபமாகும் சப்தம்னு சொல்லி சாமி சொல்கிறதுக்கு காரணம். அப்படி சப்தமாக வர்றது எதுன்னு கேட்டிங்கன்னா வாயு தான். அது அந்த வாயுவாக வெளியில் வர்றதுக்கு நமக்கு வடிவங்கள் காணாமல் போனதுக்கு காரணம் அது வாயுவினுடைய ரூபத்தில் அதுக்கு நாமமும் ரூபமும் இல்லாமல் போனது தான் காரணம். நாம் இங்கே எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கோடுகள் தான். அது ஒரு அடையாள குறியீடுகள். இந்த கோட்டை பார்த்தா, இந்த கோட்டினுடைய வடிவத்தை பார்த்தா அது இந்த சப்தம் தான்னு நான் கிரகிக்கணும், அதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி நாம் வரைஞ்சிருக்கிறோமே தவிர மற்றபடி வேறு வடிவங்கள்லாம் சப்தத்துக்கு கிடையாது அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் வந்து ஒரு 51 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழிகள்லையும் இப்படி அவங்க பயன்பாட்டுக்கு தகுந்தபடி எழுத்துக்களை வடிவச்சு அந்த எழுத்துக்களில் வந்து திரும்ப திரும்ப போட்டு அதை சப்தத்தை உண்டு பண்ணி அதை ஒரு சொல்லாகவும் அந்த சொற்களை நிறையா சேர்த்து அது ஒரு லைனாகவும் அந்த நிறையா லைன்களை சேர்த்து ஒரு பேராகிராஃபாகவும் அவங்க தன்னுடைய கருத்துக்களை பரிமாறதுக்கு அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்தோட தொடர்புள்ள ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. நீங்கள் படிக்கிறதாகட்டும், கேட்குறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், இது எல்லாமே உங்களுடைய சக்தியினுடைய விரயத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் இதெல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த அக்ஷராபியாசம்ங்கிறது அது அசரம்னு வரும்போது அங்கே நாசம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஆனால் நாம் செய்கிறதெல்லாம் வெளியில் வந்து நாசமுள்ள விஷயத்தை தான் நாம் படிச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயை திறந்து இப்போ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நம்முடைய சப்தம்ங்கிறது வெளியில் போய் நாசமுள்ளத ஒரு விஷயத்தை தான் அது உண்டு பண்ணுது. அதனால தான் அவர் மந்திர உச்சாடனத்தையே கூட அது மோட்சத்துக்கான ஒரு வழி கிடையாது. ஏன்னா சப்தத்தின் மூலமாக நாம் மோட்சத்தை அடைய முடியாது. சப்தம்ங்கிறது
நம்ம ஜீவனை நசிப்பிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ சப்தம் எப்பொழுது தனக்குள்ளாரே அடங்குதோ அப்பதான் அவன் கோதானம் செய்யறவனா இருப்பான். அவன் வந்து வைசியனா இருப்பான். அப்பதான் அவன் புருவ மத்தியத்தில் தன்னுடைய சக்தியை ஒடுக்குறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சாமி இனி வரக்கூடிய அந்த அத்தியாயங்கள்ல அதை விவரமா அவர் வந்து சொல்லுவார். அப்போ இப்படி நம்ம சப்தத்தை வெளியில செலவு பண்ணி அதை படிக்கிறதுக்காகவும் அதை பேசுறதுக்காகவும் அதை கேட்கறதுக்காகவும் நம்ம ஜீவனை விரயம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் அந்த ஜீவன் வந்து தீர்ந்து போய் நாம் செத்து போகிறதுக்கு தான் காரணமாகுதே தவிர அந்த ஜீவனை வந்து காப்பாற்றி வைக்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. அப்போது எதுதான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் எழுதப்பட்டுள்ள கோடுகள் இல்லை, வெளியில் நாம் உச்சாரணம் செய்யக்கூடிய எழுத்துக்களையும் அந்த சப்தங்களையும் அல்ல. எதை நம்ம படிக்கணும் அப்படின்னா, அசரமாக இருக்கக்கூடிய நாசம் இல்லாததாக இருக்கக்கூடிய தன்னை, அதாவது பிரம்மத்தை, அதை படிக்கிறதுக்கு பேர் தான் சரியான ஒரு படிப்பு. அதுதான் நாசம் இல்லாத ஒரு படிப்பு. அப்படி அதை படித்தவங்க தான் இந்த உண்மை தத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. நாம் அதை படிக்காதனால தான் உண்மை தத்துவத்துக்கு விபரீதமான விஷயங்களை நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். சத்தியம்ங்கிறது உள்ளில் இருக்கிறது, அசத்தியம்ங்கிறது வெளியில் இருக்குது. அப்படி அசத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் படிச்சுட்டு இருந்ததுனால தான் சத்தியம் என்னன்னே நமக்கு தெரியாமல் போனதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ பிரம்மத்தை பற்றின அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் யாருமே இது வரைக்கும் தன்னைத்தான் படிக்கவே கிடையாது. அந்த பிரம்மத்தை உணர்றதுக்காக யாரும் தன்னுடைய சக்தியை உள்ளில் அடக்கி அந்த சப்தம் உண்டான மூலத்தில் போய் யாரும் இது வரைக்கும் படித்ததே கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு. அப்போது நாம் அபியாசிக்க வேண்டிய, அதாவது படிக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அசரமாகவும் வித்தையாகவும் இருக்கக்கூடிய அந்த நாசம் இல்லாத ஒரு பொருள், அது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான். அதைத்தான் நம்ம படிக்கணும். அதை நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நாம் நசிஞ்சு போகாமல் இருப்போம், நாம் சாகாமல் இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்படி செய்யறதுக்கு பேர் தான் அக்ஷராபியாசம். இதுக்கு முன்னாடி சொன்ன ஞானிகளெல்லாம் அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் சாமி ஒரு உதாரணமாக சொன்னார். ஒரு வாழைக்கன்றை எடுத்துகிட்டு வந்து நட்டு அதில் வந்து பொரியலும் சாம்பாரும் கூட்டும் பாயாசமும் செஞ்சு அதை ஒரு இலையில போட்டு சுத்தமாக வலிச்சு நக்கி அவர் சாப்பிட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டார். அது அவருடைய அனுபவம். அது ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளார போய் அதை எத்தனையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். அவர் கீழே போட்ட அந்த இலையை அவர் எதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் அனுபவமாக எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவருடைய அனுபவம்னு வரும்போது அவர் சாப்பிட்டார். அவர் அந்த ருசி என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அந்த ருசி அப்படியே வெளியில் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதனால தான் அவர் வலிச்சு நக்கி வெறும் இலையை போட்டதாக தான் அங்கே குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். அவர் முழுசும் வலிச்சு நக்கி அது வெறும் இலையை மட்டும்தான் அவர் வெளியில் போட்டிருக்கிறாரு. அதில் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ருசி தெரியாது அப்படிங்கிறத நமக்கு புரியணுங்கிறதுக்காக அவர் இந்த உதாரணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதனால் ஒரு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவஸ்தரனுடைய விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அவர் சாப்பிட்டு வலிச்சு நக்குன அந்த சுத்தமாக தொடச்சி எடுத்த அந்த இலை, காலியான இலை தான் அங்கே இருக்குமே தவிர அங்கே எந்த ஒரு ருசியும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ருசியைத்தான் 2 நாய்க வந்து நக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சாம்பாரில் இனிப்பு கம்மியாக இருக்குது, பாயாசத்தில் கசப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி, அது பாயாசத்தினுடைய ருசி என்னன்னு அதுக்கு தெரியாது, சாம்பாரினுடைய ருசி என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்கான விமர்சனத்தை மட்டும் அதை வச்சுக்கும். இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அனுபவம் இல்லாததுனால. அப்போது அவர் வித்தியாபியாசம் செஞ்சு அவர் அனுபவித்த அனுபவங்களை அவர் ஒரு ஏட்டில் கொண்டு வந்து ஒரு புத்தகமாக எழுதுறாரு அப்படின்னா அவர்னால் அதை முழுவதும் எழுதி தீர்க்க முடியாது. ஏன்னா அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் அந்த ருசியை உங்களால் உணர முடியாது. அவர் என்ன செஞ்சு அந்த அனுபவத்தை அடைஞ்சாரோ அதே செய்முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்கு தான் சாமி இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் கற்கண்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேரில் எழுதிட்டேன், கற்கண்டு இனிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு வாசகத்தை நான் எழுதிட்டேன். ஏன்னா அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், கற்கண்டு இனிப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை நீங்கள் கற்கண்டுனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, அதனுடைய ருசி என்னன்னு தெரியாது, இனிப்புனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை வாயில் போட்டு அனுபவப்படாமல் அந்த இனிப்புனா என்னன்னு உங்களால் புரிய வைக்க முடியாது. அந்த இனிப்புக்கு நான் எதை உதாரணமாக சொல்ல முடியும்? நீங்கள் இனிப்புன்னு ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா அந்த இனிப்பை பற்றி நான் உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? நான் எவ்வளோ எழுத்துக்கள் அங்கே எழுதி வச்சுருந்தா கூடவும் அதை நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை முறை படித்தாலும் சரி, அதுக்கான விளக்கங்களை நீங்கள் எங்கெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த இனிப்பினுடைய ருசியை இந்த நாவு அறிய முடியாது. ஏன்னா அது வந்து ஏட்டுக்குள்ளார வராத ஒரு விஷயம் அது. அதனால தான் சாமி வந்து முன்னாடி அத்தியாயத்திலே கதியை பற்றி பேசும்போது, சமீரனனை பற்றி பேசும்போது அவர் மேல்கதிங்கிறது, ஜீவனுக்கு மேல்கதிங்கிறது இப்படி இருக்கும்னு சொல்லி அவர் டாட்னு வச்சுருப்பார். அது சித்த வேதத்தில் பிரிண்ட் ஆகிருக்கும்.
வெறும் புள்ளி மட்டுமே வச்சிருப்பார். ஏன்னா அது வார்த்தைக்குள்ள அகப்படுத்த முடியாது. அது ஒரு அனுபவம் அது. அதை வார்த்தையில சொல்லி இது இப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் வந்து டாட்ன்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டார். நீ அனுபவிச்சின்னா அந்த டாட்டுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியும். நம்ம அனுபவத்துக்கு வராத வரைக்கும் அந்த டாட் என்னன்னே நமக்கு தெரியாது. அது வெறும் பிளாங்காக தான் இருக்கும். அப்போது நாம் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் அவங்க அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணினாங்களோ அந்த செய்முறையை செஞ்சு அவங்க எதை போய் அனுபவிச்சாங்களோ அதை அனுபவிச்சா மட்டும்தான் நம்மளால் பூர்ணமாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாமி வந்து சொல்கிறது. அப்போது உங்களுக்கு ஒரு வாசகத்தை படித்த உடனே, ஒரு சித்தரனுடைய பாடல் படித்த உடனே, இல்லை சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை படித்த உடனே உங்களுக்கு பொருள் விளங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை எதை வச்சு தேடுவீங்க? உங்கள் அறிவுக்கு எட்டின வரைக்கும் அந்த ஒரு சென்டென்ஸை படிச்சுட்டு உங்கள் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நீங்கள் அதில் என்ன பொருள் புரிஞ்சிருக்கோ அதைத்தான் நம்மளால் கிரகிக்க முடியும். ஆனால் அதை அனுபவித்தவர் எந்த ஆங்கிள்லேருந்து எழுதியிருக்கிறாரு, அதுக்கான பொருள் அவர் என்னவா புரிஞ்சு வச்சுருந்தாரு அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் அவர் அனுபவத்துக்கு போகலை. போனாதான் சிவானந்தபுரம் சார் அந்த சென்டென்ஸுக்கு எந்த மாதிரியான அர்த்தத்தில் அவர் எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் அந்த அனுபவப்படாத வரைக்கும் எனக்கு என்ன புரியுமோ, நான் இந்த உலகத்தில் எதை கற்றுக்கிட்டனோ அந்த அர்த்தத்தை தான் நான் அந்த சென்டென்ஸுக்கு நான் போட்டு நான் புரிஞ்சு வச்சுருப்பேன். இதுதான் வந்து இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் தான் வந்து அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவார், நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவேன். இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இல்லை இந்த சென்டென்ஸ் இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் அந்த சென்டென்ஸ் இப்படி தான் அவர் ஒரு கருத்து சொல்லுவார். இந்த 2 கருத்துக்கும் இங்கே எதிர்மறையாகும் போது 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நாய்கள் தான் இங்கே அனுபவத்துக்கு போகாமல் வெறும் ஏட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கிறத அவர் வந்து 2 நாய் வந்து இலையை நக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போது நமக்கு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து உணரப்படணும். ஒரு ஒரு விஷயத்துக்கு நமக்கு பொருள் தெரியணும் அப்படின்னா அந்த பொருள் எங்கே இருக்குதோ அங்கே போய் நாம் அதை படிக்கணும். ஒரு பொருளினுடைய ஒரு சென்டென்ஸுடைய அர்த்தம் தெரியணும்னா அது பொருள் உள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க சத்தியத்தை உள்ளுக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பிரம்மம்னா இப்படி தான்ட்டு. அதை ஏட்டில் வந்து அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த ஏட்டில் எழுதுனதை நம்மளால் எவ்வளோ படித்தாலும் அது புரிய போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பொருள் எங்கே இருக்குன்னா உள்ளுக்குள்ளார இருக்குது. அது ஒரு அனுபவமாக இருக்குது. நாம் உள்ளுக்குள்ளார போய் அந்த அனுபவத்தை படிக்காமல் வெளியிலேயே அந்த பொருளை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கிடைக்காது. அதுக்கு தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார தான் போகணும். ஏன்னா உங்கள் லௌகீக பொருள்கள், அதாவது உலகத்தில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்கள்லேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எங்கே பாதுகாப்பீங்கன்னு கேட்குறாரு. உள்ளுக்குள்ளார பீரோக்குள்ளார ஏதாவது ஒரு ஹிடன் லாக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மறைமுகமாக ஏதாவது லாக்கர் இருக்குன்னா அதுக்கு ஒரு சாவி ஒன்று போட்டு அப்படி ஒரு லாக்கரே இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைப்போம். இந்த வீட்டு பத்திரம், நகைகள் இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் திருட வந்தால் அவனை சட்டுன்னு கண்ணில் பற்றக்கூடாது. பீரோ திறந்தால் கூட யாரும் அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போது அதை நம்ம பத்திரப்படுத்துறது எங்கே அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார தான் நம்ம பத்திரப்படுத்துவோம். யாரும் அந்த முக்கியமான விலையுயர்ந்த நாம் பெருசாக மதிக்கக்கூடிய பொருள்களை நம்ம மேலால் ஒரு மேஜை மேலே வச்சு நம்ம அதை பாதுகாக்க மாட்டோம். அதை பாதுகாக்கணுன்னாலே உள்ளுக்குள்ளார தான் நம்ம பாதுகாப்போம். ஏன்னா அந்த முக்கியமான பொருள்களெல்லாம் உள்ளுக்குள்ளார தான் இருக்கணும், யாருக்கும் சட்டுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா நாம் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சத்தியமும் என்ன பண்ணியிருக்குன்னா அது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. நாம் தேடுற மாதிரி வெளியில் சத்தியம்ங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு புஸ்தகத்தில் போய் ஒரு வாசகத்தை படித்து அது மூலமாக பிரம்மத்தை உணர்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம அதை மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த சத்தியத்தினுடைய அந்த பொருள், அந்த சென்டென்ஸினுடைய பொருள் அது உள்ளுக்குள்ளார இருக்குது. அது நாம் எப்படி முக்கியமான பொருள்களை உள்ளுக்குள்ளார பத்திரப்படுத்தி வச்சோமோ அதே மாதிரி இந்த காலமும் என்ன பண்ணுதுன்னா சத்தியத்தை நமக்குள்ளாரையே அது பத்திரப்படுத்தி வச்சுருக்குது. அப்போது நாம் அந்த பொருள் உணரணும் அப்படின்னா நாம் உள்ளுக்குள்ளார தான் போய் படிக்கணும். அப்போது நம்ம உள்ளுக்குள்ளார எந்த இடத்துல அது பதிவு பண்ணி வச்சுருக்குது அப்படின்னா நம்ம புருவ மத்தியத்தில் தாது அப்படின்னு இருக்குது. அந்த தாது தான் சுக்கிலம். அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது பத்திரப்படுத்தி வச்சுருக்குது. நம்ம ஆலோசனை சமயத்தில் நம்முடைய புத்தி உள்ளுக்குள்ளார போய் அந்த பதிவு பண்ண டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வர்ற இடம் அதுதான். அங்கே தான் எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்குது. அந்த இடத்துல தான் அந்த தாது உணரக்கூடிய அந்த தன்மைங்கிறது அங்கே இருக்குது. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போய் படித்தாதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாது உணர முடியும். அந்த தாது உணர்ந்தாதான் நம்மளால் பொருளுக்கான அர்த்தம் தெரியும். அப்படி தாது உணர்றதுக்காக நாம் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான்
அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போ தாதுங்கிறது நமக்கு உணர முடியல அப்படின்னா நம்மளால் எந்த பொருளையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ தாது உணராமல் நமக்குள்ளார அந்த அனுபவங்கிறது ஒன்று வராமல் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஓலையிலையோ காகிதத்துலேயோ எழுதி வச்சுட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அவனவனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டுனது எதுவோ அதை மட்டுமே தான் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் நாம் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத விஷயங்களை நம்மளால் அங்கே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அந்த அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்கிறது வந்து நாசம் இல்லாததாக இருக்குது. அந்த நாசம் இல்லாத பொருளுங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போது நாம் உள்ளுக்குள்ளார போனால் மட்டும்தான், அது உள்ளுக்குள்ளார போய் படித்தா மட்டும்தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய தாதுவுக்கு உணர்வு உண்டாகி அது மூலமாக நமக்கு பொருள் கிடைக்குது. அந்த நாம் வெளியில் எழுதி ஒரு காகிதத்தில் எழுதியிருக்கிற அந்த கோடுகளை, அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடுகளை நாம் அதை படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளார எந்த ஒரு தாதுவும் உணரப்படாமல், அந்த தாது மேலும் வெளியில் போய் நசிஞ்சு போகிறதும் இல்லாமல், அந்த தாது உணரப்படாமல், அந்த பொருளும் புரியாமல் நாம் உணர்வு இல்லாமல் செத்து போகிறதுக்கு காரணமாகுது அப்படின்னு சாமி சொல்கிறார். இது வந்து உலகத்தில் யாருக்குமே வந்து இதை புரிஞ்சுக்காம வெளியில் இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றவங்க அவர் ஒரு 30 வருஷமாக தவம் பண்ணி ஒரு பெரிய அனுபவத்தை ஒரு 10 பேஜில் எழுதி வச்சுருப்பார். அந்த 10 பக்கத்தை அவர் படிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அவர் பாட்டு கடகடன்னு படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்ன புரியுமோ அதை தெரிஞ்சுக்குவார். அப்போ அந்த 30 வருஷம் அனுபவத்தை ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் படிச்சிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. அந்த அனுபவத்தை நம்மளால் கண்டிப்பாக கிரகிக்க முடியாது. அந்த 30 வருஷம் அவர் அனுபவம் அப்படிங்கிறது நாமளும் அதே அளவுக்கு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதனுடைய உண்மையான பொருளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சரியாக சாமி சொல்கிறாரு. அப்போது நாம் வெளியில் படிக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கும் யுக்திக்கும் பொருந்தக்கூடிய விஷயத்தை தான் நாம் இங்கே வெளியில் படிச்சுக்கிட்டு புரிஞ்சுட்ருக்குறோம். நம்மளுடைய பொருள் அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அந்த நிலைமையில தான் இருக்குது. அதை தாண்டின விஷயமாக தான் சத்தியம் இருக்குது. அதை நீங்கள் படிக்கணும்னா உள்ளுக்குள்ளார போய் உங்கள் தாதுவை உணர்வை உண்டு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பொருள் புரியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போது மேற்சொல்லப்பட்ட அந்த கோடுகளுக்காக உண்டாகக்கூடிய சப்தங்களை நீங்கள் கவனிக்காமல் அந்த சப்தங்கள் எங்கே உண்டாச்சோ அந்த மூலத்தையே போய் கவனிங்க. அங்கே தான் இருக்குது விஷயமே அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். ஓசோ கூட ஒரு இடத்துல குறிப்பிடுவார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிதானமாக நிறுத்தி அப்படி மெதுவாக தான் அவர் பேசுவார். அவர் ஸ்பீச் பண்ணும்போது ஒரு 4 வார்த்தை பேசுகிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் எடுத்துக்குவார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப்பே விடுவார். அப்போது அவ்வளோ நிதானமாக அவர் பேசுகிறாருன்னா யோசித்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் யோசிக்கிற தன்மையில் அவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் மாதிரி அவருக்கு உடனுக்குடனே மறந்துடுவார். அவர் நீங்கள் இப்போவே அவரை கவனிச்சுட்டு நீங்கள் பின்னாடி போய் நின்றுட்டு திரும்ப அவரை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த மறதிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். அப்போ அந்த யோசித்து பேசுகிற நிலைமையில் அவர் இல்லை. ஆனால் அவர் அந்த கேப் விடுறதுக்கான காரணத்தை அவர் வந்து ஒரு புக்கில் வந்து குறிப்பிடுறார். நான் பேசும்போது என்னுடைய சப்தத்தை கவனிக்காதீங்க, 2 வார்த்தைக்கு நடுவில் நான் ஒரு கேப் விடுறேன் பாருங்க, அங்கே தான் விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவார். அங்கே தான் உண்மையான தத்துவம் இருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் அந்த தத்துவம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு பேசுவார். அப்போது வார்த்தைகளில் சத்தியம் இல்லை அப்படிங்கிறத அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார். அந்த 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு கேப் கொடுக்குறாரு பாருங்க, ஒரு அமைதி, ஒரு நிசப்தம், ஒரு மௌனம், அதில் தான் சத்தியம் இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். இதே வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுடைய தத்துவத்தை பற்றி ஒரு ஸ்ருதி வந்து சொல்லுது. மௌனம் வாக்கியாய பிரகஸ்கரத ஈஸ்வர தத்துவாய அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ருதி வந்து அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை பற்றி பேசுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மௌனம்ங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை சொல்ல முடியும், மற்றபடி நீங்கள் அதை வார்த்தைக்குள்ளார அவரை அகப்படுத்தி சொல்லிட முடியாது அவருடைய தத்துவத்தை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதியினுடைய பொருளாக இருக்குது. அப்போது அதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லாதனால அது வார்த்தைக்கு அகப்படுத்த முடியாத ஒரு விஷயமா அந்த ஈஸ்வர தத்துவம் மாறிடுது. அப்போது அந்த மௌனம்ங்கிறது அங்கே என்னவாகுது அப்படின்னா அனுபவமாகுது. நாம் அது மௌனமாக இருந்து அசைவில்லாமல் மனம் வேலை செய்யாமல் மனோமௌனமாக நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் ஈஸ்வர தத்துவத்தை உணர முடியும். மற்றபடி நீங்கள் வெளியில் வந்து காகிதத்துலேயோ இல்லை பேச்சுலேயோ இல்லை எழுத்துக்கள்லையோ நீங்கள் அதை தேடிட முடியாது, அதுக்குள்ளார அவரை அகப்படுத்தி இன்னொருத்தருக்கு புரிய வச்சிட முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்லோகமும் சொல்லுது. சாமி இப்போ அதை தான் சொல்கிறாரு. அப்போது அந்த சப்தங்கிறது எங்கிருந்து உற்பவிக்குதோ அங்கே தான் போய் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நமக்கு 2 நிலைமைகள் இருக்குது. ஒன்று களங்கமுள்ள தன்மை, இன்னொன்று களங்கமில்லாத தன்மை.
அந்த களங்கமுள்ள தன்மைங்கிறது வெளியிலங்கிறது இருக்குது, களங்கம் இல்லாத தன்மைங்கிறது உள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா தூங்கும்போது நம்ம மனசு உள்ளதான் இருக்குது, முழிக்கும் போது நம்ம மனசு வெளியில் வந்துடுது. இந்த வெளியில் வந்தால் தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுக்கிட்டு நாம் நமக்கு தெரிஞ்ச பொருள்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. அப்போது இந்த 2 நிலைமைகளில் சாமி சொல்கிறது என்னென்னா, முதல்ல உள் உண்டாச்சா இல்லை வெளி உண்டாச்சான்னு சாமி கேட்குறாரு. முதல்ல உள் தான் உண்டாயிருக்கும். ஏன்னா உள்ளிலிருந்து தான் வெளிங்கிறதே வருது. ஏன்னா வெளிங்கிறது எதுவாக இருக்குன்னா உள்ளினுடைய பிரதிபலிப்பு தான். அது உள்ளுக்கு நேர் விரோதமான விஷயமாக தான் வெளி இருக்குது. அந்த உள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா வெளிங்கிறதே அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறார். எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறார். காகிதத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நீங்கள் எம்டியான காகிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள் வெளி அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, வெறும் காகிதத்தில். இப்போ நான் அந்த இடத்துல ஒரு அரை வட்டத்தை நான் வந்து வரைகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த அரை வட்டத்துக்கு உள்ளார அரை வட்டத்துக்கு வெளியிலன்னு சொல்லி ஒரு பொருள் உண்டாகுது. அப்போ நான் வரைஞ்சது எது அப்படின்னா ஒரு அரை வட்டத்தை. அந்த அரை வட்டம் வரையும் போது 2 விஷயம் நடக்குது, அங்கே உள்ளும் வெளியும் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் நடக்குது. அப்போ உள்ங்கிறது உண்டானாதான் வெளிங்கிறதே அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இடத்துல மற்ற எல்லா இடமும் வெளிங்கிறது முதல்ல இருந்தது தான். நாம் வரைஞ்சது ஒரு சின்ன பகுதி, அது உள்ங்கிற பகுதி. அப்போ வெளி அப்படிங்கிறது பெரிய பகுதியாக இருக்கிறது உடனே ஐடென்டிஃபை ஆயிடுது, உடனே அடையாளத்துக்குள்ளே வருது. அப்போ உள்ங்கிறது நம்ம உருவாக்கலைன்னா காகிதத்தினுடைய மற்ற பகுதியெல்லாம் வெளின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சாமி சொல்கிறாரு. ஒரு குயவன் வந்து ஒரு மண் உருண்டை எடுத்து அவர் அதை பண்படுத்தி, அதாவது பதப்படுத்தி அந்த உருண்டை எடுத்து ஒரு சக்கரத்தை மேலே வச்சு சுற்றி விட்றார். சுற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பெருவிரலால் அந்த நடுப்பகுதியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஓட்டை ஒன்று உண்டாகுது. அப்போ முதல்ல அந்த உள்ங்கிறத அவர் உண்டு பண்ணுறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா அது உள் உண்டானதுக்கப்புறம் அந்த உருண்டைக்கு வெளி அப்படிங்கிறது அப்போ தான் உண்டாகுது. அது வெறும் பால் மாதிரி இருக்கும்போது அதுக்கு உள்னோ வெளினோ நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஓட்டை என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி ஒரு பானை ஆக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பானைக்கு உள் பானைக்கு வெளி அப்படிங்கிறது அப்போ உடனே உண்டாயிரும். அப்போ முதல்ல உண்டாகிற பகுதி எது அப்படின்னா உள் தான். அந்த உள்ங்கிறது இல்லைன்னா வெளிங்கிறது உண்டாகாது. இன்னொரு உதாரணம் சாமி சொல்கிறார் இந்த பானையை வச்சே. இப்போ ஒருத்தருக்கு வந்து வெளிங்கிற ஒரு விஷயம் வேணும், எனக்கு உள் வேண்டாம், எனக்கு வெளி தான் வேணும். இப்போ வெளி எனக்கு கிடைக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உள் தான் உண்டாக்கணும். உள் உண்டானாதான் வெளிங்கிறதே நமக்கு அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ எனக்கு உள் வேணும், அப்போ நான் எதை உண்டு பண்ணணும்னா நான் உள் தான் உண்டு பண்ணணும். அப்போ எனக்கு வெளி வேணும்னாலும் நான் உள் உண்டு பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு. இல்லை எனக்கு உள் தான் வேணும் அப்படின்னாலும் நான் உள் தான் உண்டு பண்ணணும். அப்போது உங்களுக்கு எது வேணும்னாலும் முதல்ல அங்கே உள்ங்கிறது உண்டாகணும். அப்போது உள்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாமி இந்த உதாரணங்களை சொல்கிறாரு. அது ரொம்பவும் முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வெளிங்கிற ஒரு விஷயமே உண்டாகுது. அந்த உள்ங்கிறது இல்லைன்னா வெளிங்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால தான் அவங்க உள்ளுக்குள்ளார பார்த்த விஷயங்களை அவங்க வெளியில் சொல்கிறதுக்கு அது ஏதுவான ஒரு விஷயமா அது அமையுதுங்கிறத சொல்கிறாரு. எப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா வெளிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து பழகிட்டே இருக்கிறோம். அதை தவிர நம்ம எதுவுமே கற்றுக்கிறது கிடையாது. நம்ம உள்ங்கிற பகுதியை நம்ம என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வெளிங்கிற விஷயத்தை நம்ம விட்டால் தான் அது முடியும். அது வெளியில் இருக்கிற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே நம்ம உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம படிச்சிட முடியாது. எப்படின்னா நாம் ஒரு வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு வெறும் ஒரு சமதள பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலம். அந்த நிலத்தில் வந்து நம்ம உள்னோ வெளினோ எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா 4 பக்கம் ஒரு செவுரை எழுப்பி ஒரு கதவு ஜன்னல்லாம் வச்சு மேலே கூரையை போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வீடுன்னு ஒரு பொருள் உண்டாயிருது. இப்போ வீட்டுக்கு வெளின்னு உடனே அங்கே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாயிருது. அப்போ நான் அந்த வீடுங்கிறது ஒன்று ஏற்பாடு பண்ணலை அப்படின்னா அங்கே வெளிங்கிறது அந்த வெறும் தரிசு நிலத்தில் உண்டாயிருக்காது. அப்போது முதல்ல அங்கே உள்ங்கிற வீடு உண்டாயிடுச்சு, அடுத்தது வெளிங்கிற அந்த வெளிப்பரப்பு அதுக்கப்புறம் நம்ம அதை அடையாளப்படுத்தி காமிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளி விஷயங்களே நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். எங்கே நின்றுனா அந்த வீட்டினுடைய திண்ணையில் நின்று வெளியிலேயே பார்த்துட்ருக்கிறேன். அப்போ உள் அப்படிங்கிற பகுதியை என்னால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன்னா அது என்னுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கும். இப்போ நான் வெளிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நான் உள்முகமாக திரும்பி நின்றுட்டேன் அப்படின்னா நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வெளிங்கிறது எனக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அப்போது வெளிங்கிறது என் முதுகுக்கு பின்னாடி இருக்கும். அப்போது நான் எதை கவனிக்கிறேனோ அதைத்தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிறத என்னால் படிக்க முடியாது.
அப்போது நாம் வெளி உள் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. இதில் நாம் எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் சரியாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன்னா அந்த உள்க்கு நேர் விபரீதமானது தான் வெளி அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, அந்த உள்ங்கிறது அந்தரங்கமாக இருக்குது, வெளிங்கிறது வெளியரங்கமாக இருக்குது. அந்தரங்கம் அப்படின்னா ரகசியமானதுன்னு அர்த்தம், அது சட்டுன்னு தெரியாது. ஆனால் வெளிங்கிறது வெளியரங்கமாக இருக்குது அப்படின்னா சட்டுன்னு பார்வைக்கு பற்றும், அது உடனே நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது பகிரங்கம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பகிரங்கமாக தெரிஞ்சிடும், வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்தரங்கம்ங்கிறது என்னவா இருக்குதுன்னா தத்துவமாக இருக்குது. பகிரங்கம்ங்கிறது அதத்துவம், அதாவது தத்துவம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த தத்துவங்கிறது அது இருக்கிறது, அதாவது நிலையானது, அது நாசம் இல்லாதது. அதத்துவம் அப்படிங்கிறது, அதாவது தத்துவம் இல்லாததுங்கிறது வந்து அது நிலையற்றது, அது நாசம் உள்ளது அப்படிங்கிறது சாமி சொல்கிறார். அப்போது சத்தியம்ங்கிறது உள்ளில் இருப்பது, அசத்தியம்ங்கிறது வெளியில் இருப்பது. அதனால தான் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, எதிரெதிரானது. அப்படிங்கிறப்போ இதனுடைய தன்மை வேற, இதனுடைய நேர் எதிரான குணத்தோட அங்கே ஒரு தன்மை இருக்குது. இப்போ நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் என்னுடைய வலது கையை நான் தூக்குறேன், ஆனால் கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதிபலிப்பில் அந்த கண்ணாடியினுடைய இடது கை தான் அங்கே தூக்கும். அதுதான் பிரதிபலிப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். என்னுடைய நேர் எதிரான விஷயத்தை தான் அது வந்து அங்கே காமிச்சு கொடுக்கும். என்னுடைய இடது கையை நான் மடக்கிறேன் அப்படின்னா அந்த கண்ணாடியினுடைய ரூபத்தில் வலது கையை தான் அதை மடக்கி காமிக்கும். இதுதான் வந்து பிரதிபலிப்பினுடைய முக்கியமான குணம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால தான் உள்ளுனுடைய பிரதிபலிப்பு வெளி அப்படிங்கிறப்போ உள்ளுனுடைய நேர் விபரீதமான விஷயத்தை தான் அந்த வெளிங்கிறது காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது எப்போவுமே அந்தரங்கமாக தத்துவமாக எப்போவுமே இருக்கக்கூடியதா சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த உள் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. அதுக்கு நேர் எதிராக எப்படின்னா பகிரங்கமாக, அதாவது வெளிப்படையாக, அத்தத்துவமாக தத்துவம் இல்லாததா, அதை நிலை இல்லாததா, அதை நாசம் உள்ளதா, அசத்தியமாக இருக்கக்கூடிய வெளிங்கிறது அங்கே உண்டாகுது. ஏன்னா இதனுடைய நேர் எதிரான ஒரு விஷயத்துலேருந்து தான் உண்டாகுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இந்த யோகா வாசிஷ்டத்தில் நான் ஒரு பகுதியை நான் படிக்கும்போது ராமன் வந்து வசிஷ்டர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அது உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. அதை படிக்கும்போது இந்த கேள்வி எனக்கு ஏன் வரல அப்படின்னு நான் யோசித்ததெல்லாம் இருக்குது. அவர் என்ன கேட்பாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து அசத்தியம்னு சொல்லிட்டீங்க, சத்தியம் இல்லாததுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதனுடைய உற்பத்தி எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்திலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது பிரம்மத்திலிருந்து தான் மாயை உற்பத்தி ஆகுது, சத்தியத்திலிருந்து தான் அசத்தியம் உற்பத்தி ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஒரு சத்தியம் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய சத்தியத்தை தானே உற்பத்தி பண்ண முடியும், அது எப்படி அசத்தியத்தை உற்பத்தி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ராமன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு வசிஷ்டர்கிட்ட. உண்மையாகவே அது ஒரு ரொம்பவும் ஒரு ஆழமான ஒரு கேள்வி அது. ஏன்னா ஒரு கத்திரிக்காய் செடியை நம்ம நட்டுறோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயிலேருந்து எது வரும் அப்படின்னா கத்திரிக்காயே தான் வரும். வெண்டைக்காயை நட்டுறோம் அப்படின்னா வெண்டைக்காயை தான் அது கொடுக்க முடியும். அப்போது ஒரு சத்தியம் ஒன்று உற்பத்தி பண்ணுதுன்னா அது சத்தியத்தை தானே உற்பத்தி பண்ணணும், அது எப்படி அதுக்கு எதிரான அசத்தியத்தை அது உற்பத்தி பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ராமன் வந்து கேட்ட கேள்வி. இது ஏன் இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குன்னா, ஏன் இந்த உள்ளுக்கு நேர் விபரீதமாக வெளி உண்டாச்சுங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்வி வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரகாசம் இருக்குது, அந்த பிரகாசம் தான் நீ சொல்கிற சத்தியம்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த பிரகாசத்துக்கு ஒரு தடை நேரிடும் போது அந்த தடை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு நிழல் உண்டாகுது இல்லையா? அப்போ அந்த தடை ஏற்பட்டதுனால அங்கே ஒரு இருள் உண்டாகுது. ஏன்னா இந்த வெளிச்சத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயம்தான் அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தடை தான் அங்கே வந்து எதிரான விஷயத்தை உண்டு பண்ணுது. அந்த தடையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பிரம்மமாக தான் இருக்கும், எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்கும். அங்கே தடை ஏற்படுறதுனால தான் இதனுடைய நேர் விபரீதமான இருள்ங்கிற அந்த நிழல் அங்கே உண்டாச்சு அப்படின்னு வசிஷ்டர் வந்து சொல்லுவார். அந்த தடை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நான்கிற அகங்காரம் தான். அந்த அகங்காரம் தான் இந்த உள்ளே இருக்கிற அந்த சத்தியத்தை வெளியில் பிரதிபலிக்கும் போது அது அசத்தியமாக காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பிரதிபலிப்பை எதிரான ஒரு விஷயமா காமிக்கக்கூடிய ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த அகங்காரம் தான் இருக்குது. அதனால தான் அதை அறியாமைன்னு சொல்கிறோம். அது நம்மளுக்கு சத்தியத்தை காமிச்சு கொடுக்காம மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு சத்தியத்தை நேரடியாக சொல்லி கொடுத்துட முடியாது. சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் உடனே மாயையை விட்டு விலகி சத்தியத்தை நோக்கி போயிடுவீங்க. அங்கே அகங்காரத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அகங்காரம் செத்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும்.
அப்போ தான் சாகிறதுக்கு எந்த வகையில் அனுமதிக்காது அப்படிங்கிறதுனால தான் அது நேர் விபரீதமான விஷயத்தையே நமக்கு வெளியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் சத்தியத்தை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போது அந்த தடைங்கிறது அங்கே அகங்காரமாக இருக்குது. அதுதான் அறியாமைன்னு சொல்கிறது. அந்த தடை தான் இந்த சத்தியத்தை நேர் விபரீதமாக வெளியில் பிரதிபலிப்பாக ஆப்போசிட்டாக ஒரு தத்துவம் இல்லாத விஷயத்தையே நமக்கு சொல்லித்தரதுக்கான ஒரு விஷயமா அது இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த உள்ங்கிறது நேர் எதிராக வெளியே அங்கே அமைஞ்சதுனால தான் நமக்கு அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போகுது. அப்போது அந்த உள்ளிலிருந்து தான் நமக்கு இந்த எல்லா சராசரங்களினுடைய பிரதிபலிப்பும் உண்டாகுது. அப்போது அந்த நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அந்த உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது நம்மளுடைய மூலஸ்தானமாக இருக்குது. நம்மளுடைய முதல் ஸ்தானமாக நாம் உண்டான முதல் ஸ்தானமாக இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுடைய குடும்பஸ்தானமாக இருக்குது. நம்மளுடைய சொந்த வீடாக இருக்குது. நாம் இருக்க வேண்டிய ஒரு வீடாக அதுதான் இருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்போ நாம் போக வேண்டியது எங்கே? நம்ம சொந்த வீட்டுக்கு தான் நம்ம போகணும். ஆனால் நாம் வந்திருக்கிறது எங்கே? ஒரு டூருக்கு வந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். மாயினா என்னன்னு கற்றுக்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். ஒரு கிளாஸ் ரூமுக்கு போய் படிக்கிறதுக்காக வந்த மாதிரி வந்திருக்கிறோம். படிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம சொந்த வீட்டுக்கு போயாகணும். நம்முடைய குடும்பஸ்தானம், நம்முடைய மூலஸ்தானம், நம்முடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது அது உள்ளுக்குள்ளார இருக்குது. நாம் வெளியில் வர வேண்டிய அவஸ்தைங்கிறது இந்த மாயையை படிக்கிறதுக்காக தான் வந்தோம். மாயினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதான எனக்கு கரையேறுவதற்குள்ளான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளார வந்துருச்சுன்னா நாம் மாயையை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இந்த மாயையில் கஷ்டத்தை தவிர ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்ம ஜீவனை நசிப்பிக்க வேண்டிய வேலைகளை மட்டும்தான் இங்கே மாயையில் இருக்குது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே எந்த ஒரு கரையும் கிடையாது. நாம் அந்த அலைகளால் மீண்டும் மீண்டும் அடித்து நம்ம உள்ளாரே அந்த சமுத்திரத்தில் இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த நம்முடைய குடும்பஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த கேள்வி வந்துருச்சுன்னா, அந்த சீடன் கேட்ட முதல் கேள்வி நமக்குள்ளார வந்துருச்சுன்னா நமக்கு இங்கே வேலை கிடையாது. அந்த கேள்வியை வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஜீவன் என்ன பண்ணுச்சுன்னா டூர் மாதிரி வெளியில் வந்துச்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அதனுடைய வேலை இங்கே கிடையாது. அது தன்னுடைய குடும்பஸ்தானத்தை நோக்கி போகணும். அதனால தான் சாமி சொல்கிறாரு, நாம் போக வேண்டியது நம்ம குடும்பஸ்தானத்துக்கு அல்லவா நம்ம போகணும். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறோம். அப்போ நாம் படிக்கிறது எங்கே படிக்கணும்? உள்ளுக்குள்ளார போய் நம்ம குடும்பஸ்தானத்தில் தான் நாம் இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெளியில் இருக்கிற விஷயங்களை இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டதையே திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தடவை சூடு பட்டாச்சுன்னா நம்ம அதை விடுறது கிடையாது. ஓகே இது தப்பு தான், நாம் இங்கே இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம உடனே புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்துறது கிடையாது. மீண்டும் மீண்டும் அதே வேலையை செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்போது நாம் உள்ளில் போய் தான் படிக்கணும். நாம் படிக்கிறதெல்லாம் வெளியில் படிச்சுட்ருக்குறோம். அப்போ நாம் படிக்கிறதெல்லாம் எங்கே அப்படின்னா புஸ்தகத்தில். அப்போ நாம் படிக்க வேண்டியது எங்கே அப்படின்னா மஸ்தகத்தில். மஸ்தகம் அப்படின்னா நம்முடைய சிரசு. அப்போ மஸ்தகத்தில் படிக்காமல் புஸ்தகத்தில் படிக்கிறதுனால தான் நமக்கு பொருள் புரியாமல் அந்த அசத்தியமான விஷயங்களை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவுக்கும் யுக்திக்கும் என்ன தெரிஞ்சதோ அந்த பொருளை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சத்தியம்னு நாம் நம்பிட்டு நம்ம ஜீவனை நாசம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய ஜீவனை திரும்பி கொண்டு போய் நம்ம உள்ளுக்குள்ளாரே போய் சேர்க்கும் போது மட்டும்தான் நம்மளால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ தான் நமக்கு ஞானம்ங்கிறது உண்டாகும். அதுக்கு பேர் தான் மத்தக ஞானம்னு பேர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம தூங்கும்போது நம்மளுடைய ஜீவன் என்ன ஆகுது? நேராக உள்ளுக்குள்ளார போய் சொஸ்தானத்தில் பேசாமல் அடங்கிடுது. அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார ஏன் அடங்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அது நீ வெளியில் போய் படிக்கிறதுக்கு அங்கே மனம் வேலை செய்யலை, அகங்காரங்கிறது வேலை செய்யலை. அதனால தன்னுடைய சொஸ்தானத்திலேயே தன்னுடைய சக்தியை வச்சுக்கிட்டு அது அடங்கிறது. அப்போ தூக்கம் விழித்து வெளியில் வரும்போது தான் இந்த எல்லா நிலைமைகளும் உண்டாகுது. அப்போ வெளிங்கிறது என்னைக்கு உண்டாகுதோ அப்போ தான் இந்த ஜீவன் வெளியில் இந்த பந்தங்களில் ஈடுபடுது. அப்போ வெளிங்கிற ஒரு விஷயத்தை நாம் உண்டு பண்ணலை அப்படின்னா அந்த ஜீவன் உள்ளாரையே தான் இருக்கும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது இந்த வேத சாஸ்திரதியில் சொல்லப்பட்ட இந்த இதிகாசங்கள் எதுவுமே பொய் கிடையாது. எல்லாமே அந்த அனுபவஸ்தர்களால் எழுதப்பட்ட விஷயம்தான். அதெல்லாமே பொய்யல்ல. நாம் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பொய்யா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கிட்ட வகையில் தான் அது பொய்யா இருக்குமே தவிர அவங்களுடைய அனுபவத்தில் அது பொய் அல்ல அப்படிங்கிறார். ஏன் இதை சொல்கிறாருன்னா பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டதை நாம் என்னன்னு புரிஞ்சு வச்சுருந்தோம். நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம் இது மூலமாக தான் சிருஷ்டின்னு நாம் தவறாக புரிஞ்சதுனால தான்
இங்கே பிரச்சனையே. எப்படி ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் இந்த 5 பூதங்களையும் கொண்டு போய் சேர்த்து ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நாத்திகர்கள் யாராவது இந்த வாசகத்தை கேட்டாங்கன்னா, என்னப்பா வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, எப்படி நீ இந்த 5 பூதங்களை நீ கர்ப்ப பாத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து நீ ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணுவேன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. நமக்கு தத்துவம் புரியாதனால அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை நாங்கள் கேட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும். ஏன்னா உண்மையான தத்துவங்கிறது இந்த பூதங்கள் கிடையாது, உள்ளுக்குள்ளார வேறொரு 5 பூதம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா நாம் அந்த அனுபவத்தை அனுபவிச்சது கிடையாது. நாம் ஒரு வாக்கியத்தை படிச்சுக்கிட்டு அந்த பூதங்கள் இதுதான தவறான ஒரு அபிப்பிராயத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் நம்பிட்டு இருந்ததுனால தான் இங்கே தத்துவங்கிறது தவறாக போகிறதுக்கு காரணம். அதனால தான் சாமி சொல்கிறாரு, இந்த வேத சாஸ்திர இதிகாசங்கள் எதுவுமே பொய் கிடையாது. அவங்க அனுபவிச்ச அனுபவத்தை நாம் அனுபவிச்சாதான் சரியான தத்துவத்தை நம்மளால கிரகிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அனுபவஸ்தர்கள்லாம் எப்படி அவங்க அதை படித்து சொன்னாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜீவனை உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய மத்தகத்தில் கொண்டு போய் சேர்த்து அது மூலமாக சத்தியத்தை அறிஞ்சவங்க தான் அந்த வேத சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நாம் அந்த வேத சாஸ்திரத்துக்கான பொருள் புரியணும், ஒரு ஸ்ருதிக்கான பொருள் புரியணும்னா நாம் நம்மளுடைய ஜீவனை உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது மட்டும்தான் அதனுடைய பொருள் என்னன்னு தெரியும், அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதை உலகவாசிகள் செய்யாமல் அவங்கவுங்க அபிப்பிராயத்துக்கு ஏற்பட்ட அந்த அறிவுக்கு எட்டுன விஷயங்களை மட்டுமே தத்துவமாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனைங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த உண்மை தத்துவத்தை நாம் அறியணும் அப்படின்னா நமக்குள்ளார அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ தான் நம்மளால் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பகிரங்க நிலைமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அதை நாம் சரியாக நாம் புரிஞ்சுக்கிட்டு அது வேண்டாம், அது நிலையில்லாதது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளாரவே படித்தா மட்டும்தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தோணுங்கிறத சாமி சொல்கிறார். அதெல்லாமல் நாம் இந்த வெளி தொழில்களை வச்சுக்கிட்டு இந்த அவஸ்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களை மட்டுமே படிச்சுக்கிட்டு எனக்கு அந்த தத்துவம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு இது புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மகா பண்டிதன், நான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு அபிமானத்தினால நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஞானம் உண்டாகிறதெல்லாம் கிடையாது. நமக்கு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை கிரகிக்கணும். அதுக்கு உங்களுடைய ஜீவன் வெளி விவகாரங்கள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் ஒடுங்கினா மட்டும்தான் அங்கே தாதுவுக்கு உணர்வு உண்டாகி அது மூலமாக உங்களால் பொருள் புரிஞ்சுக்க முடியும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் நமக்கு ஞானம் உண்டாகிறது கிடையாது. ஒரு அனுபவம் ஏற்படாமல் அந்த தத்துவத்தை நம்மளால் உணர முடியாது. இப்படி செஞ்சோம்னா நம்ம சர்வ வக்ஞனா தீரலாம் அப்படிங்கிற. சர்வ வக்ஞனா எல்லாமே தெரிஞ்சவன், அந்த ஒரு நிலையை நம்ம அடையலாம். அது வரைக்கும் வெளி விவகாரங்களை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.